நாய்கள வந்து அடிக்கக்கூடாது. முழுசும் வந்து அத இது பண்ணக்கூடாதுன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க. சரி பரவால்ல. உங்களுக்காக நாய்க்கு மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. அதனால நீங்க சொல்றீங்க. பரவால்ல ஒத்துக்கலாங்க. நீங்க வந்து எங்கள மாரி ஏழை மக்கள் மாதிரி நீங்க தெருவுல நடந்து போறதா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியுங்க. இப்ப நீங்க காலையில 5 மணிக்கு வேலைக்கு போறீங்க அப்டின்னா, நீங்க அழகா வந்து ஹாயா வந்து கார்ல உட்காந்தோ, இல்ல பைக்ல உட்காந்தோ நீங்க போயிருவீங்க. போய் அழகா போய் நீங்க வேலை செய்யற இடத்துல இறங்கிடுவீங்க. எங்களோட நிலைமை அப்படி இல்ல. வீட்டை விட்டு வெளியே வரும்போதே நாங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது 1 கிலோமீட்டர் நடக்கணும், 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு ஆட்டோல போனா கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து, அதுக்கப்புறம் ஆட்டோக்காரங்க ஃபோன் பண்ணி, அதுக்கப்புறம் நாங்க வெளியே வந்து நின்னு, அதுக்கப்புறம் தான் நாங்க வண்டியில போக முடியும். சரிங்களா? ஒரு பஸ்ல போனா 1 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த நடப்பாதையில எங்களெல்லாம் நாய் கடிக்குது. நாங்களும் மனுஷர் தான். நாங்க என்ன மிருகமா? உடனே ஒரு உயிரை கொன்னுருங்கன்னு நாங்க சொல்றதுக்கு. நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நாயினால ஒரு நாள் வேலைக்கே போகாம கூட வீட்ல போய் உட்காந்துருக்கோம். நாங்க ஒரு நாள் வேலைக்கு போனா தான் எங்களுக்கு பொழப்பு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அழகா பெரிய பெரிய பணக்காரங்கலாம் நீங்கலாம் மெட்ராஸ்லலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. நாய்ங்கள வந்து கொல்லக்கூடாது, நாய்ங்கள கொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. சரிங்க, நல்லது தான். நீங்க சொல்றது நியாயம் தான். நீங்க நிறைய பேர் சொல்றீங்க, நாயை கொல்றது இது இல்ல, அது ஒரு உயிர், எல்லாமே நல்லது, நன்றி உள்ளது. அதே மாதிரி நம்ம வீட்டில் தனிமையாக இருக்கும்போது நாய் தான் பாதுகாப்பு, அதெல்லாம் ஓகேங்க, எல்லாமே நல்லது தாங்க. ஆனால் நாங்கள் தெருவில் நடக்கும்போது எங்களை நாய் கடிக்குதுல்ல, நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது என்ன சும்மா கடிக்குதுன்னு அப்படின்னு நக்கிட்டு போயிருதா? இல்லையே, பிடிச்சி அப்படியே சதையோட தானே எடுக்குது. அந்த செதையோடு எடுத்து அந்த உயிர் இருந்தால் பரவாயில்லையே, அது எந்தெந்த இடத்த கடிக்குதுன்னே தெரியலையே. அதுக்கு எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடம் தான் கிடைக்குது. ஒரு லேடி அப்படியே கீழே விட்டு தள்ளி விட்டு காலை பிடிச்சி இழுத்துட்டு போகுது, குழந்தைங்கள அப்படியே கவிட்டு அப்படியே கொண்டு போய் போடுது. அந்த மாதிரிலாம் பண்ணுது இல்லைங்களா? நீங்கள் வந்து நாயை கொல்ல வேண்டாம், நீங்கள் கொல்ல வேண்டாம். அப்போ என்ன அது கடிக்காத மாதிரி ஏதாவது பண்ண முடியும்ல? பண்ணல, சரி விடுங்க, நீங்கள் ஒரு பெரிய காம்பவுண்ட் போட்டுருங்க. இப்போ எப்படி அனாதி குழந்தைங்களெல்லாம் வந்து சேஃப்டியாக குழந்தைங்கள தெருவில் விடக்கூடாதுன்னு சொல்லி சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி பெரிய காம்பவுண்டை போட்டு தெரு நாயெல்லாம் அதில் வெட்டுருங்க. எல்லாம் நீங்கள் பேசுகிறவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க தானே பேசுகிறீங்க, பெரிய பெரிய பணக்காரங்க தானே நீங்கள்லாம் பேசுகிறீங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாய் கடிக்கும் போது நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிடுறீங்களா? இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, நாய் கடிக்கக்கூடாது, நாயை அடிக்கக்கூடாது, நாயை வந்து இது பண்ணக்கூடாது, நீங்கள்லாம் சொல்கிறீங்க. மேடம் சார் எல்லாருமே ஓகே, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா நீங்கள் காரில் போகிறீங்க, காரில் வரீங்க, உங்களுக்காக எல்லாமே இருக்குது, உங்கள் கையில் பணம் காசு இருக்குது, அதனால் நீங்கள் டக்குன்னு வந்து இறங்க. நாங்கள் அப்படி இல்லை, 1 கிலோமீட்டர் நடக்கணும், 2 கிலோமீட்டர் நடந்து போனால் மட்டும்தான் நாங்கள் வெளியில் போக முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம்.